Good day everybody. Awareness is the first step towards understanding. I am Mayuri. I welcome you all to the Beyond the Headlines session. So இந்த initiative எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்மளோட நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்சுவலாக பார்க்காம நம்ம ப்ரிலிம்ஸோட எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கண்டக்டட் பிட்வீன் மண்டே அண்ட் ஃப்ரைடே. கண்டினியூஸாக 5 days இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ நவ் லெட்ஸ் பிகின் தி செஷன். லெட்ஸ் see the topics. ஸோ நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து நமஸ்தே ஸ்கீம், dark patterns, one-horned rhinoceros, Jnanpith awards, Maori tribe and Haka dance, Sea of Azov, அதுக்கப்புறம் Jnanpith Hukeri. So let's move to the first topic. So Namaste scheme. So இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு நியூஸில் இருக்குன்னா இது third anniversary வந்து இந்த ஸ்கீமுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. That's why it's in the news. So Namaste என்ன ஒன்றும் இல்லை, National Action for Mechanized Sanitation Ecosystem. So who are sanitation workers ன்னு பார்க்குறப்போ these people are engaged in cleaning activities. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பப்ளிக் சரௌண்டிங்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக இவங்க அந்த ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் கிளீனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சூவர் கிளீனர்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க டைரெக்டாக ஹியூமன் இன்வால்மெண்ட் இருந்துச்சு இந்த செப்டிக் டேங்க் கிளீனிங் எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து அதை ஃபுல்லாக மெக்கனைஸ் பண்ணணும், இவங்களோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது அதில், அதனால நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கனைசேஷன் கொண்டு வராங்க. அதுதான் இந்த ஸ்கீமில் வந்து கவர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து 2023, இதோட டியூரேஷன் வந்து 3 years டோட்டலாக, 2023லேருந்து 2026 வரையும். இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா joint implementation, Ministry of Social Justice and Empowerment together with Ministry of Housing and Urban Affairs. ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. யார் இது ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சஃபாய் கர்மச்சாரி ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க தான் வந்து ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட டார்கெட் குரூப் பார்த்தீங்கன்னா சுவர் கிளீனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் 100% மெக்கனைசேஷன் கொண்டு வரணும். இதனால டெத்ஸ் எதுவுமே உருவாகக்கூடாதுன்றதுனால இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக பிபிஇ கிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஆண்டர்ப்ரனியூரல் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிஹபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. அவங்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து இவங்களை சாண்ட்ப்ரனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டர்ப்ரனர் மாதிரி இவங்களை சாண்ட்ப்ரனர்ஸாக மாற்றுவாங்க. சானிடேஷன் ப்ராடக்ட்ஸை வந்து இவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோன்னா கீ இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வால்வ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபைனல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி நேஷனல் சஃபாய் கர்மச்சாரி ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுவர் அண்ட் செப்டிக் டேங்க் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see a practice question. So which of the following correctly describes the Namaste scheme? ஓகேங்களா? It is under Ministry of Jal Shakti கொடுத்துருக்காங்க. It is wrong. இது வந்து a scheme to promote mechanized sanitation and improve the safety, dignity and livelihood of sanitation workers. Mechanization ஒன்றும் இல்லை, யூசேஜ் ஆஃப் மஷின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரோபாட்ஸ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறது வந்து மெக்கனைசேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ PYQ which is related to sanitation. இதில் வந்து இந்தியா சானிடேஷன் கோலிஷன், இது வந்து WHO ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் WHO, இட் இஸ் FICCI. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் வந்து ஏபெக்ஸ் பாடின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ரிசர்ச் பாடி. ஓகேங்களா? ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டுமே ராங். ஸோ இந்த PYQ பற்றி நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் விச் we are going to see is dark patterns. ஸோ டார்க் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் டெய்லி யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் உங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இதை அதிகமாக பார்த்துருப்பீங்க. அது டேர்ம் தான் வந்து டார்க் பேட்டர்ன்ஸ். ஸோ டார்க் பேட்டர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமன்ஸ்க்கு பேசிக்காகவே ஒரு பயஸ் திங்கிங் இருக்கும். அதை வந்து எப்படி வெப்சைட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் டார்க் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ குக்கீஸை வந்து அக்செப்ட் ஆல் மட்டும் பிரைட்டாக இருக்கும், மீது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த அக்செப்ட் ஆலை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்க பெனிஃபிட்டுக்கு வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டார்க் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம CCPA ரெகுலேட் பண்ணுறாங்க. we'll see about that. ஓகே? ஸோ டார்க் பேட்டர்ன்ஸ் இது வந்து டிசெப்டிவ் டிசைன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அர்ஜென்சி, இந்த ஷூ வந்து only 2 are in stock, it will be out of stockன்னு சொல்கிறது இட் இஸ் அ டார்க் பேட்டர்ன். உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டார்க் பேட்டர்னில் வந்து டோட்டலாக 13 வெரைட்டிஸை வந்து கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னு வந்து ட்ரிப் ப்ரைஸிங். ஸோ ட்ரிப் ப்ரைஸிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏர்லைன் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இனிஷியலாக உங்களுக்கு 5,000 இருக்கிற டிக்கெட் ஃபைனலாக செக் அவுட்டில் போகும்போது உனக்கு 7,000 காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீ, பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லாமே ஆட் பண்ணி உங்களை வந்து ஃபால்ஸாக மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த பிளாட்ஃபார்மில் டிக்கெட் வந்து பை பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரிப் ப்ரைஸிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ்
disguised advertisements. So disguised advertisements ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஓனாக ரிவ்யூ கொடுக்குற மாதிரி அவங்க பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் டிஸ்கைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஏதாவது ப்ராடக்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுறது, இட் இஸ் டிஸ்கைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இதெல்லாமே யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? இதெல்லாமே வந்து மேனிப்புலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா? ஸோ இது யாரோ ஒருத்தர் வந்து ரெகுலேட் பண்ணணும். அதை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. இதுக்கு லீகல் பேசிஸும் இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019. இவங்க டோட்டலாக வந்து 13 டார்க் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது பண்ணுற வெப்சைட்ஸை வந்து பேன் பண்ணுறதோ இல்லைனா ரெகுலேட் பண்ணுறதோ தான் இவங்களோட ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் டார்க் பேட்டர்ன், பெயிட் அண்ட் சர்வீஸ். இதை பற்றி நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். பெயிட் அண்ட் சர்வீஸ். ஓகே. ஸோ ஃபால்ஸ் அர்ஜென்சி, ஒன்லி 2 ஆர் இன் லெஃப்ட் இன் ஸ்டாக். அதுக்கப்புறம் பாஸ்கெட் ஸ்னீக்கிங்னா உங்களுக்கு அறியாமலே சில ப்ராடக்ட்ஸை பாஸ்கெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். இதெல்லாமே தான் டார்க் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்கலாம். ஸோ டார்க் பேட்டர்ன்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் கன்சியூமர்ஸ் காக்னேட்டிவ் பயாசஸ். காக்னேட்டிவ் ஒன்றும் இல்லை, இட் இஸ் திங்கிங் எபிலிட்டி. ஓகேங்களா? உங்களோட மென்டல் எபிலிட்டி தான் காக்னேட்டிவ்னு சொல்கிறாங்க. அது வந்து மேனிப்புலேட் பண்ணுறது கரெக்ட். So drip pricing refers to revealing additional charges only after the consumer has begun the purchase process. Correct இல்லையா? செக்அவுட்டில் தான் உங்களுக்கு தெரியுது. டிஸ்கைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கான்டென்ட்டாக இருக்கும், பட் தே வில் பி டூயிங் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி issued the guidelines for prevention and regulation of dark patterns in 2023. All the 4 statements are correct. Okay. So one related PYQ is WannaCry, Pethya and Eternal Blue. இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த PYQ இதோட அசோசியேட் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு புது பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது எப்படி நம்மளுக்கு கொஷின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேட் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். இது ரீசெண்டாக வந்து இந்த பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்களோட டிஎன்ஏவை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்குன்றத கவர்மெண்ட் வந்து ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது இந்தியா அண்ட் நேபாளில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்ஸில் தான் நீங்கள் ஒன் ஹார்ன் ரைனோசரஸை பார்க்க முடியும். தட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா காசிரங்கா நேஷனல் பார்க்கில் இருக்குது. இவங்களே ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்ன்னு சொல்கிறாங்களா, இவங்களுக்கு ஒன் ஹார்ன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹார்ன் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் அ ப்ரோட்டீன் கால் கெராட்டின் என்ற ப்ரோட்டீனால் அது பண்ணியிருக்காங்க. இதோட டயட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெர்பிவோரஸ் கிரேசர். ஹெர்பிவோரஸ் இஸ் நத்திங் பட் இட் கன்சியூம்ஸ் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட் லைக் பிளான்ட்ஸ், லீவ்ஸ் இதெல்லாம் தான் கன்சியூம் பண்ணும். மேஜர் த்ரெட்ஸ் என்னென்னா அதோட ஒன் ஹார்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹார்னில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இதை போச் பண்ணுறாங்க. போச் ஒன்றும் இல்லை, இவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, ஸ்மகிள் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக இருக்குது. சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972லையுமே ஷெட்யூல் 1ல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியாவில், விச் இஸ் அகெயின் ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கிவன் ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். கீ ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்து தான். நம்மளுக்கு வந்து டோட்டலாக 3 ஏஷியன் ரைனோஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், அதுக்கப்புறம் ஜாவன் ரைனோ அண்ட் சுமத்ரன் ரைனோ. ஸோ லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன் வாட் இஸ் தி IUCN ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜாவன் ரைனோசரஸ் அண்ட் சுமத்ரன் ரைனோசரஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து செமி அக்வாட்டிக் வாட்டர் பாடிஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற வாட்டர் பிளான்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்டாக சாலிட்ரி. ஸோ நம்ம அனிமல்ஸ் லைக் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா குரூப்பாக வந்து போகும் இல்லையா, பட் திஸ் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இஸ் சாலிட்டரி இன் நேச்சர். சாலிட்டரினா தனியாக போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ மேஜர் பாப்புலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காசிரங்கா நேஷனல் பார்க்கில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா போபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் அதிகமாக இருக்குது. ஸோ நவ் லெட்ஸ் see a practice question. ஓகே. ஸோ பிஃபோர் தட் நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான் இவங்கள டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான் எபெக்ஸ் கன்சர்வேஷன் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்க்கு எபெக்ஸ் பாடின்னு பார்க்குறப்போ இட் இஸ் நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அண்ட் இதை ஹெட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ டைம் அண்ட் அகெயின் இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு PYQவில் இருக்குது. ஹூ இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் தி நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்? இட் இஸ் தி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கீ டேக் அவே ஃப்ரம் திஸ் ஸ்லைட். So we will see a practice question related to this. So with reference to the greater one-horned rhinoceros, consider the following statements. It is primarily found in the grasslands and riverine ecosystems of the Indo-Gangetic and Brahmaputra plains. Correct. நம்ம இந்தியாலையும் பார்த்தோம், நேபாளையும் பார்த்தோம்.
Gangetic and Brahmaputra plains கிட்ட இருக்கும். It is classified as endangered ன்னு கொடுத்திருக்காங்க. It is vulnerable. அதுக்கப்புறம் the species is listed in Schedule 1 of Wildlife Protection Act. Yes, ஏன்னா highest degree of protection இந்தியாவில் இதுக்கு கொடுத்திருக்காங்க. So 1 and 3 are correct. So இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு PYQ பார்க்கலாம். ஸோ ஏஷியாட்டிக் லயனை பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி. ஏன்னா கிர் நேஷனல் பார்க்கில் மட்டும்தான் இருக்குது ஏஷியாட்டிக் லயன். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். டபுள் ஹம்ப்டு கேமல் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி. ஸோ இது இந்தியா மட்டும் இல்லை, நம்ம வந்து மொங்கோலியா சைனாலையும் பார்க்கலாம். ஒன் ஹார்ன் rhinoceros இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி கொடுத்துருக்காங்க. நோ, இட் இஸ் ஃபவுண்ட் இன் நேபாள் ஆல்சோ. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் Jnanpith அவார்ட். ஸோ Jnanpith அவார்ட் ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. இந்த இயர்க்கான அவார்ட் வந்து லிரிசிஸ்ட் அண்ட் போய்ட் வைரமுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். நம்ம Jnanpith அவார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ Jnanpith அவார்டு வந்து இட் இஸ் தி ஹையஸ்ட் லிட்ரரி ஆனர் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ உங்களோட லிட்ரரி எக்ஸலன்ஸ்க்கு வந்து அந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த இயருக்கு வந்து வைரமுத்து அவங்கள வந்து அந்த அவார்டு கொடுக்குறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஓவரால் லிட்ரரி எக்ஸலன்ஸ் த்ரூ கிரியேட்டிவ் ரைட்டிங், ஓகேங்களா, அந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூட் பண்ணது வந்து 1961, ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்தது 1965. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் அ ப்ரைவேட் பாடி விச் இஸ் கிவிங் திஸ் அவார்ட், தட் இஸ் பாரதிய Jnanpith. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்டில் வந்து காம்படன்ஸ் பார்த்தீங்களா, கேஷ் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சைட்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு காடஸோட ஸ்டாச்சு கொடுப்பாங்க, காடஸ் சரஸ்வதியோட ஸ்டாச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. எப்போவுமே அவார்ட்ஸ் பொறுத்த வரையும் அது யாரை கொடுப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை இறந்தவங்களுக்கும் கொடுக்குறாங்களான்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சில அவார்ட்ஸ் வந்து போஸ்ட்மஸாக கொடுப்பாங்க, ஈவன் ஆஃப்டர் தே டை. ஓகே, ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லிவிங் இண்டியன் சிட்டிசன். ஸோ லிவிங் என்ற வேர்டு வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ 2013 வரையும் 22 லாங்குவேஜஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரையும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 2013 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷில் லிட்ரரி ஒர்க்ஸாக இருந்தாலுமே அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ரூல்ஸ் வந்து இந்த அவார்ட் வந்து ஒன்ஸ் எவ்ரி இயர் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த லாங்குவேஜ்க்கு வந்து 1 இயர் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அந்த லாங்குவேஜ்க்கு அந்த அவார்டை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரைட்டர் கேன் ரிசீவ் தி அவார்ட் ஒன்லி ஒன்ஸ். So a language that receives the award becomes ineligible for the next 2 years. Okay, so this is the key takeaway from this slide. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை யாரும் மீட் பண்ணலைன்னா அந்த வருஷத்துக்கான அந்த அவார்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ Jnanpith வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் லிட்ரரி அவார்ட், நாட் அ கவர்மெண்ட் அவார்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் அதான் இங்கிலீஷ் வந்து 2013 ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் லாங்குவேஜஸ் ஏதாவது புதுசாக கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்கன்னா தே வில் ஆட் இட் இன் தி Jnanpith அவார்ட் லிஸ்ட் as well. Okay, so now let's see a practice question. So with reference to the Jnanpith awards, consider the following statements. It is the highest literary honor in India awarded for outstanding contribution to literature. So this is correct. So it is open to creative writers in any language listed in 8th schedule. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ 8th schedule languages எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ this is also correct. A language that receives the award in a particular year is not eligible for next 2 years. So all these statements are correct. Okay. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு PYQ அவார்ட்ஸை பற்றி தான். ஸோ மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் ஸ்போர்ட்ஸில், அது கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். அர்ஜுனா அவார்டு வந்து இட் இஸ் நாட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு எக்ஸசிவ் டிசிப்ளின் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க. துரோணாச்சாரியா அவார்டு வந்து டீச்சர்ஸ் ட்ரெயினர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ கரெக்ட், கோச்சஸ் கொடுப்பாங்க. ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் யார் கொடுப்பாங்கன்னா ஏதாவது சில கார்ப்பரேட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கேல் புரோத்சாகனா டெவலப் பண்ணுறது, ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறது அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்லி 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 2 and 4 வந்து இதில் தப்பு. ஸோ எப்பயுமே அவார்ட்ஸ் பொறுத்த வரையும் எந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் Maori tribe. ஸோ Maori tribe வந்து ரீசெண்டாக நியூஸில் இருக்காங்க. எதுக்குன்னா ரீசெண்டாக அவர் PM ஸ்ரீ நரேந்திர மோடி விசிட்டட் நியூசிலாண்ட். அப்போ அவங்கள வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் பௌஹிரி டான்ஸோட வெல்கம் பண்ணாங்க. பௌஹிரின்றது அவங்களோட செரிமனி. ஓகேங்களா? ஸோ ஹக்கான்றது அவங்களோட டான்ஸ். இன்வால்வ் ஆகியிருந்த ட்ரைப் யாருன்னு பார்த்தீங்கன்னா Maori. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக Maori tribe வந்து ஒரு நியூசிலாண்டோட ட்ரைப். ஓகே,
ஸோ தே ஆர் அ பாலினேஷியன் கல்ச்சுரல் குரூப்புக்கு அவங்க சேர்ந்தவங்க. அவங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டேரியோ மவோரி அண்ட் அவங்களோட லாங்குவேஜும் ஆஸ்ட்ரோனேஷியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்ரெசிவான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், தம்பிங் ஆஃப் ஃபீட், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து பாடுறது, அந்த மாதிரி ஒரு டான்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து நிறையா டேட்டூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மாவோரி ட்ரைப். ஓகே, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் செரிமோனியல் டான்ஸ். ஹக்கான்றது டான்ஸ், மாவோரின்றது ட்ரைப். ஓகேங்களா? பௌஹிரின்றது அவங்களோட வெல்கமிங் செரிமனியை தான் பௌஹிரின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் செரிமோனியல் டான்ஸ் ஆஃப் தி மவோரி பீப்புள் ஆஃப் நியூசிலாண்ட். இதில் விகரஸ் பாடி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டான்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா அந்த ட்ரைபல் ப்ரைட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த டான்ஸ் மூலிமா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் பார்லிமெண்ட்டில் கூட அப்பப்போ அவங்க லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூடிய டான்ஸ் எல்லாமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது அஜிடேட் பண்ணணுன்னாலுமே அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பௌஹிரின்றது வந்து இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் வெல்கம் செரிமனி. ஓகேங்களா? ஸோ இந்த வெல்கம் செரிமனி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் விசிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வெல்கம் செரிமனி வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி he received a பௌஹிரி வெல்கம். ஓகே, ஸோ டா மோக்கோன்றது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட், டேட்டூ ஆர்ட்டு தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டா மோக்கோ. ஸோ டா மோக்கோ இதில் வந்து அவங்களோட ஆன்செஸ்ட்ரி இல்லைனா வந்து ஜினியாலஜி இல்லைனா அவங்கள கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை அவங்க வந்து டேட்டூ பண்ணிப்பாங்க. இட் இஸ் அ யூனிக் டேட்டூ ப்ராக்டிஸ் ஆஃப் தி Maori tribes. Okay, so now let's see a practice question. So with reference to the Maori tribe recently seen in the news, consider the following statements. Prime Minister Narendra Modi was accorded the traditional Pauhiri ceremony featuring the Maori Haka performance. This is correct. So Haka is the dance, Maori is the tribe and Pauhiri is the welcome ceremony. Okay, so the Maori are the indigenous people of New Zealand and belong to the Polynesian cultural group. It is correct. And Haka is performed exclusively as a war dance during armed conflicts. Illa, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டேட் விசிட்ஸ், யாராவது வந்து ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் இல்லைனா ஏதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸாக இருந்தாலுமே அது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு தி வார் செரிமனி. ஓகே, வார் டான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடான PYQs. எப்பயுமே PYQஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப் வந்து எந்த ஏரியாவுக்கு சேர்ந்தவங்கன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிம்போ ட்ரைப் வந்து சிக்கிம், திஸ் இஸ் கரெக்ட். கார்பி வந்து இந்த ட்ரைப் வந்து அஸ்ஸாமுக்கு சேர்ந்தவங்க, இட் இஸ் நாட் ஹிமாச்சல் பிரதேஷ். டோங்ரியா கோந்திஸ் ஒடிஷா. பட் போண்டா ட்ரைப்ஸ் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ராங். ஸோ இவங்க போண்டா ட்ரைப்ஸ் வந்து தே பிலாங் டு ஒடிஷா. ஸோ ஒன் கொஷின் இஸ் சென்டினலீஸ் ட்ரைப் வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சி ஆஃப் அசோவ். சி ஆஃப் அசோவ் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற டிஸ்பியூட்ஸ்னால இந்த சி ஆஃப் அசோவ் வந்து இப்போ நியூஸில் இருக்குது. ஸோ சி ஆஃப் அசோவ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளாக் சி. ஸோ திஸ் பிளாக் சி ரீஜன் இஸ் வெரி மச் இன் நியூஸ். அந்த பிளாக் சி ரீஜனுக்கு மேலே இருக்கிற சி தான் வந்து நம்மளுக்கு சி ஆஃப் அசோவ். இந்த சி ஆஃப் அசோவையும் பிளாக் சியும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கர்ச் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் விச் இஸ் கனெக்டிங் டூ மேஜர் வாட்டர் பாடிஸ். ரெண்டு பெரிய வாட்டர் பாடிஸை வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் கனெக்ட் பண்ணுதுன்னா அந்த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடியை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சி ஆஃப் அசோவ் அண்ட் பிளாக் சியை கனெக்ட் பண்ணுறது வந்து கர்ச் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி பிளாக் சியையோ சி ஆஃப் மர்மாராவையும் கனெக்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இங்கே பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட் இருக்கும். ஸோ அந்த பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட் தான் பிளாக் சியும் அண்ட் சி ஆஃப் மர்மாராவை கனெக்ட் பண்ணும். அண்ட் சி ஆஃப் மர்மாராவையும் ஏஜியன் சியை கனெக்ட் பண்ணுறது வந்து டார்டனெல்லிஸ் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா KMD. ஓகே, ஸோ சாரி KBD. K இஸ் நத்திங் பட் கர்ச் ஸ்ட்ரெயிட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளாக் சி அண்ட் சி ஆஃப் மர்மரா கனெக்ட் பண்ணுறது பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட். அண்ட் சி ஆஃப் மர்மரா அண்ட் ஏஜியன் சியை கனெக்ட் பண்ணுறது வந்து டார்டனெல்லிஸ் ஸ்ட்ரெயிட். ஃபைனலாக வந்து ஏஜியன் சி போயிட்டு மெடிட்ரேனியன் சீக்குள்ளே ட்ரெயின் ஆகும். மெடிட்ரேனியன் சி வில் பி கனெக்டட் டு அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் sea route for inland sea route for the Central Asian countries. Okay, so this is time and again in news. So basically நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த சி ஆஃப் அசோவ் பார்டரிங் கண்ட்ரிஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் த சி ஆஃப் அசோவ். ஓகே, சிமிலர்லி பிளாக் சி பார்டரிங் கண்ட்ரிஸும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டர்ப் ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிமானிக் மாதிரி இருக்குது. ஸோ அதை பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் Sea of Azov பார்த்தீங்கன்னா இட்ஸ் an inland sea in Eastern Europe. இது வேர்ல்ட்லேயே ஷாலோவஸ்ட் சீன்னு சொல்லுவாங்க. அதோட டெப்த்தே ஆவரேஜாக ஒரு 7 meters தான் இருக்கும். அதனால் இது இஸ் த ஷாலோவஸ்ட் சீன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 2 important வாட்டர் பாடிஸ் வந்து ஜாயின் ஆகுது. தட் இஸ் நத்திங் பட் டான் ரிவர் அண்ட் கூபன் ரிவர். ஆக்சுவலாக இன்லேண்ட் சீஸில் வந்து salinity சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ஸ் வந்து அதில் வந்து ஜாயின் ஆகுறதுனால இங்கே பேசிக்காக salinity கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ லைக் இது வந்து நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ரீசெண்டாக வந்து யூட்ராஃபிகேஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ்னால யூட்ராஃபிகேஷன் இதெல்லாம் இங்கே அதிகமாகிட்டு இருக்கு Sea of Azov. ஸோ தட் இஸ் வை Sea of Azov is in news. It is bordered by Russia and Ukraine and it is connected to the Black Sea through the Kerch Strait. So Kerch Strait, அதுக்கப்புறம் Bosphorus Strait, Dardanelles Strait, இந்த 3 straits எதை கனெக்ட் பண்ணுது, எந்த வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுறது நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, so which of the following water body sequence correctly links the Sea of Azov to Atlantic Ocean? Sea of Azovல இருந்து Atlantic Oceanக்கு series of water bodies connection எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம Sea of Azov வந்து through the Kerch Strait Black Sea connect ஆகுது. Black Sea Bosphorus Strait வழியாக Sea of Marmara connect ஆகும். Sea of Marmara Dardanelles Strait வழியாக Aegean Sea connect ஆகும். Finally, Aegean Sea will drain into Mediterranean Sea, which will in turn drain into the Atlantic Ocean. Okay, so this is the sequence. So let's see a PYQ related to this. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உக்ரைன், ரஷ்யா அது கண்டினியூஸாக நியூஸில் இருக்கிறதுனால உக்ரைன் பார்டரிங் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ரஷ்யா பார்டரிங் கண்ட்ரீஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். 2023 கொஷின். அப்போ தான் உக்ரைன் அண்ட் ரஷ்யா வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் வார் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸோ இதில் அபவ் மென்ஷன் கண்ட்ரீஸில் யார் வந்து லேண்ட் பார்டர் வித் உக்ரைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஒன்லி ஹங்கரி அண்ட் ரொமானியா. ஸோ மீதி 5 கண்ட்ரீஸ் வந்து அதோட பார்டர் ஷேர் பண்ணாது. ஸோ பேசிக்லி கோ த்ரூ திஸ் மேப். ஸோ ஹங்கரி அண்ட் ரொமானியா மட்டும்தான் உக்ரைனோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் Jnanpith hukeri. திஸ் இஸ் அ ஸ்பீஷீஸ். ஓகேங்களா, ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸ் தட் ஹேஸ் பின் இன் நியூஸ். இது ஒரு ஹிமாலயன் ஸ்பீஷீஸ், ஒரு ஹர்ப். இது வந்து ஒரு 158 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது 158 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ரீஜனில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் த நியூஸ். இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் இது, and it has been identified in Arunachal Pradesh. Okay, so rediscovered in Tawang district of Arunachal Pradesh. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா Botanical Survey of India. So Botanical Survey of India தான் Apex Taxonomic Organization சொல்லுவாங்க பிளான்ஸை பொறுத்த வரையும். அண்ட் லாஸ்ட் ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா 1867ல். ஸோ 158 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு இந்தியா அலோன். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே இருக்குது. லைக் இந்தியா, நேபாள், பூட்டான், டிபெட் அண்ட் சைனா. ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸ்லுமே இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெல் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர்ஸோட ஷேப் வந்து பெல் மாதிரி இருக்கனால இது பெல் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஆல்பைன் ஃப்ளவர்ஸ். ஆல்பைன்னா ஒன்றும் இல்லை, ஹை மவுண்டனஸ் ரீஜன்ஸில் இது வளரும். ஃப்ளவர் கலர் பர்பிள். அதுக்கப்புறம் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா மவுண்டனஸ் ஆல்பைன் அந்த பேஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 3000லேருந்து ஒரு 4500 மீட்டர்ஸ் கிட்ட. லொக்கேஷன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். கிட்டத்தட்ட இது வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது என்டேஞ்சர்டாக கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க IUCN கிட்ட. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஸோ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் ஏபெக்ஸ் டாக்ஸானமிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபார் ஃப்ளோரா இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ நோடல் ஏஜென்சி இதுக்கு யார் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வரும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தாவில் இருக்குது. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1890, தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இட் செல்ஃப், for identifying the flowers, flora and everything and marking about it. Okay, so அவங்களோட சர்வே, எக்ஸ்ப்ளோரேஷன், டாக்குமெண்டேஷன், பிளான்ட் டைவர்சிட்டியில் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. So let's see a practice question related to this. With reference to Jnanpith hukeri, consider the following statements. It's a rare alpine flowering herb. ஆமாம், it is rare. ஓகேங்களா, ஸோ ஹர்ப்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு ஸ்டெம் அந்த மாதிரிலாம் இருக்காது, வெறும் அந்த பிளான்ட் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வை. And next one, it is endemic only to Western Himalayas and கொடுத்துருக்காங்க, but we know that it is endemic to Eastern Himalayas. So the species has been recommended for classification as critically endangered and கொடுத்துருக்காங்க. No, it is for endangered classificationக்காக recommend பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ let's see a previous question. ஸோ கூச்சின்னு சொல்லிட்டு நியூஸில் இருந்துச்சு. இது 2022ல் PYQவில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபங்கஸ். ஓகேங்களா, அண்ட் இது வந்து ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்குது. இது வந்து கல்டிவேட்டட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் கல்டிவேட்டட், இட் இஸ் அ வைல்டு ஃபங்கஸ். ஓகேங்களா, ஃபங்கை. தட் இஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ ட்ராப் என்னென்னா கமர்ஷியலி கல்டிவேட்டடாக அது ஒரு வைல்டாக வந்து அது க்ரோ ஆகுதான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே,
So one important article from PIB that we saw was NESAC. This is a space technology for development and border management. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. இட்ஸ் அ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் இஸ்ரோ as well as தி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இது எதுக்காகனா அந்த பார்டர்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு அண்ட் அவங்களோட ஜியோ டூரிசமை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து தே கேன் போஸ்ட் இட் அண்ட் தே கேன் இம்ப்ரூவ் தி டூரிசம். தட் இஸ் வை தே ஹேவ் ஸ்டார்டட். ஸோ இந்தியா மியான்மார் பார்டரை வந்து மேப் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் பவுண்டரிஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தே ஹேவ் ஸ்டார்டட் திஸ் NESAC. NESAC is nothing but North Eastern Space Application Center. Okay. ஸோ இது வழியாக நம்ம பேம்பூ மேப்பிங் பண்ணலாம், விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன். அண்ட் ஃப்ளட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ ஃப்ளட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் மானிட்டர் பண்ணலாம். ஜியோ டூரிசம். ஸோ ஜியோ டூரிசம் வந்து மன்சில் என்இன்னு சொல்கிறாங்க. என்இ இஸ் நத்திங் பட் நார்த் ஈஸ்ட் ரீஜன். அது வந்து அந்த டேஷ்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணி they will promote tourism in those particular areas. So this is one important article from PIB which you can refer to. So yeah. So we have covered 7 topics today, and you can answer the questions that I asked in the comment section. So if you like the content, please like, share and subscribe. Thank you for watching.